பார்க்கின்சன்ஸ் வந்து ரொம்ப கூணு போட்டு தான் சார் நடக்கிறேன். பேக் ஃபுல்லாவே டைட்டா இருக்கு சார். நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சின்ன சின்ன ஸ்டெப்ஸா தான் வச்சு நடக்கிறேன் சார். இதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்சர்சைஸ் புரோட்டோகால் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூரோ கேப் கடன் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் நீலிங் தொராசிக் ரொட்டேஷன்ஸ் ஓகேங்களா. உங்களோட பேக் மோடிட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஆஃப் நீலிங் போஸ்டில் ஒரு தர்பி சப்போர்ட்டோட பொறுமையாக வந்துட்டு நல்லா தொராசிக் ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இது ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரிப்ஸ் தாராளமாக பண்ண வைக்கலாம். ரெண்டாவது செஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோன் லைனில் வந்துட்டு குப்பரப்படுத்திக்கிட்டு உங்களோட ஷோல்டர் பிளாங்க் பொசிஷனில் வந்துக்கிட்டு ஹிப் மார்ச்சிங் பண்ண வைக்கணும் ஓகேங்களா. இது வந்து ஒரு நல்ல ஒரு லாங் ஆம்பிளிட்யூட் மூவ்மெண்ட் ஓகேங்களா. ஹிப் மார்ச்சிங் பண்ணும்போது நீங்கள் நடக்கிறப்ப நல்லா காலை தூக்கி வச்சு நடப்பீங்க. அதுவே மூணாவது எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஷோல்டர் பிளாங்க் பொசிஷனில் வந்து நீங்கள் ஹிப் அப்டக்ஷன் அடக்ஷன் பண்ணணும். ஆல்டர்னேட் லெக் பண்ணணும். இது ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரிப்ஸ் தாராளம் பண்ணலாம். 4 எக்ஸன் பார்த்தீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங்க்கு எல்போ பிளாங்க் ஓகேங்களா. ப்ரோக்ரஸ் பீரியட்ல நீங்கள் பின்னாடி பேக்கில் ஒரு நல்ல பிளேட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா அதை ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணீங்கன்னா கோர் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். பேக் ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஓகேங்களா. இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஒரு பேக் ஸ்டெபிலிட்டி நல்லா நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. பார்க்கின்சன் பேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் புரோட்டோகால் வேணும்னா பார்க்கின்சன் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸ் புரோட்டோகால் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். மறக்காம இந்த ரீல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.